ஒரு கோடீஸ்வரனின் பிரம்மாண்டமான பங்களாவில் தாய் இல்லாத அவரது 2 மாத கைக்குழந்தை பசியாலும் தவிப்பாலும் அவதிப்பட்டு கொண்டிருந்த போது தனது சொந்த துயரத்தை கடந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண வேலைக்கார பெண் அந்த குழந்தையை தன் கைகளில் எடுத்து தாய்ப்பால் கொடுத்து அதன் உயிரை காப்பாற்றினாள். ஆனால் அந்த கோடீஸ்வரர் இந்த காட்சியை பார்த்தபோது அவர் செய்த காரியம் அந்த வேலைக்கார பெண்ணின் வாழ்க்கையை மட்டுமல்ல, அந்த கோடீஸ்வரனின் வாழ்க்கையையும் என்றென்றும் மாற்றியது. சென்னையில் ஒரு மிகவும் விசேஷமான பகுதியில் அமைதி இல்லம் என்று பெயரிடப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பங்களா நின்றது. அதன் வெள்ளை சலவை கற்களால் ஆன சுவர்களும் பிரம்மாண்டமான இரும்பு கேட்டுகளும் உள்ளே இருக்கும் எல்லையில்லா செல்வத்தையும் அதனினும் ஆழமான துயரத்தின் கதையையும் சொல்லிக் கொண்டிருந்தன. அந்த பங்களாவின் உரிமையாளர் விக்ரம் அமைதியான சுபாவமும் சக்தி வாய்ந்தவருமான ஒரு கோடீஸ்வரர். அவர் தனது ஒரே மகனான ரோஹனை பெற்றெடுத்த போது தன் மனைவி பிரியாவை இழந்துவிட்டார். இந்த கொடுமையான சோகத்திற்கு பிறகு விக்ரம் தன்னை முடிவில்லாத வேலைக்குள் ஆழ்த்தி கொண்டார். பிரியா இல்லாததால் ஏற்படும் மௌனத்தையும் வெறுமையையும் தவிர்க்கவே அவர் அவ்வாறு செய்தார். இன்று 2 மாத குழந்தை ரோஹனின் அழுகை பங்களாவின் தடித்த சுவர்களை தாண்டி ஒரு வேதனையான கூச்சல் போல எதிரொலித்தது. அழுகை மணிக்கணக்கில் தொடர்ந்து கொண்டிருந்தது. ரோஹனை பராமரிக்க வைக்கப்பட்டிருந்த செவிலியர் ரீனா புது பாட்டில் பால் கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு ஒரு ஷாப்பிங் மாலில் பொருட்களை வாங்கி கொண்டிருந்தாள். அங்கே ரோஹன் தன் தொட்டிலில் தவித்து கொண்டிருந்தான். அவனது முகம் சிவப்பாக, உதடுகள் வறண்டு, அருகில் வைக்கப்பட்டிருந்த பாட்டில் பால் திரிந்து புளித்து போயிருந்தது. கீழே உள்ள தளத்தில் வீட்டை சுத்தம் செய்யும் வேலைக்கார பெண் வைதேகி சலவைக்கல் தரையை மீண்டும் மீண்டும் துடைத்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவளது மனம் வேலையில் ஓடவில்லை. மாடியிலிருந்து வரும் ஒவ்வொரு வேதனையான சத்தமும் அவளது இதயத்தை இறுக்கியது. இதனால் அவளால் சுவாசிக்க கூட முடியவில்லை. வைதேகிக்கு 6 வாரங்களுக்கு முன்புதான் தனது பிறந்த குழந்தையை இழந்திருந்தாள். எந்த ஒரு குழந்தையின் அழுகையையும் அவளது காயங்களை புதுப்பித்தது. சத்தம் போடாதே என் செல்லமே என்று வைதேகி முணுமுணுத்தாள். ஆனால் அவளது குரல் ரோஹனின் மற்றொரு வேதனை நிறைந்த கூச்சலில் அமுங்கிவிட்டது. அவள் தன் கைகளால் காதுகளை மூடிக்கொண்டாள். ஏனென்றால் இப்போது அழுகை சத்தம் அவளது இதயத்திலிருந்தே வருவது போல் அவளுக்கு தோன்றியது. மேலே விக்ரம் தன் அலுவலகத்தில் ஜப்பானிய முதலீட்டாளர்களுடன் ஒரு காணொளி சந்திப்பில் பிஸியாக இருந்தார். கதவு பூட்டப்பட்டிருந்தும் ரோஹனின் அழுகை அவரை வந்து அடைந்தது. ஒரு கணம் அவர் தன் மகனை பார்க்க நினைத்தார். ஆனால் உடனடியாக சந்திப்பின் குரல் அவரை தடுத்துவிட்டது. விக்ரம் தன் வேலையில் கவனம் செலுத்தினார். ஆனால் அழுகை நிற்கவில்லை. கீழே வைதேகியின் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அவள் சுத்தம் செய்யும் துணியை கீழே போட்டாள். அவளது கால்கள் மூளை சிந்திப்பதற்கு முன்பே படிகளை ஏற ஆரம்பித்தன. அவளது உதடுகள் கடவுளே, குழந்தை சரியாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே திரும்ப திரும்ப சொன்னது. நர்ஸ் கதவை திறந்தவுடன் வைதேகி நின்றுவிட்டாள். சிறிய ரோஹன் தொட்டிலில் உயிரற்றவன் போல் கிடந்தான். அவனது கண்கள் பாதி மூடியிருந்தன. சுவாசம் ஆழமற்றதாக இருந்தது. தோல் காய்ச்சலால் கொதித்தது. வைதேகி வேகமாக சென்று ரோஹனை தன் கைகளில் எடுத்துக்கொண்டாள். குழந்தையின் சிறிய உடல் வெப்பமாகவும் நடுங்கிக் கொண்டும் இருந்தது. என் செல்லமே, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? சத்தம் போடாதே என் செல்லமே என்று அவள் முணுமுணுத்தாள். குழந்தையை தன்னுடன் அணைத்து கொண்டாள். குழந்தை தனது உதடுகளால் பலவீனமாக ஏதோ ஒன்றை தேடுவது போல் அசைந்தது. இந்த கணம் வைதேகிக்குள் தாயின் அன்பு விழித்து கொண்டது. அவள் தன் மகனை இழந்து 6 வாரங்கள் ஆகியிருந்தன. அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. என்னை மன்னித்து விடு என் சின்னஞ்சிறிய குழந்தையே என்று அவள் உடைந்த குரலில் சொன்னாள். இன்னொரு குழந்தையை என்னால் இழக்க முடியாது. நடுங்கும் கைகளால் அவள் குழந்தையை தன் அருகில் கொண்டு வந்தாள். குழந்தைக்கு வெப்பம் கிடைத்தது. அது அவளுடன் ஒட்டி கொண்டது. பல மணி நேரங்களுக்கு பிறகு ரோஹனின் அழுகை நின்றுவிட்டது. இப்போது அவனது மூச்சின் லேசான சீரான ஒளியும் வைதேகியின் கண்ணீரின் முணுமுணுப்பும் மட்டுமே இருந்தது. அவள் குழந்தையை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். குழந்தையின் உடலில் திரும்பி வரும் சக்தியை அவள் உணர்ந்தாள். அந்த கணம் உலகின் எல்லா கவலைகளும் மறைந்து போயின. எஞ்சியிருந்தது ஒரு பச்சிளங்குழந்தையும் மீண்டும் துடிக்க ஒரு காரணத்தை கண்ட ஒரு துயரமான இதயமும் மட்டுமே. நிமிடங்கள் மணிகளாக கடந்தன. பங்களாவில் முதல் முறையாக ஆழமான அமைதி நிலவியது.
அது உயிர் திரும்பியதற்கான சாட்சியமளிக்கும் ஒரு அமைதியான அமைதி. சின்னஞ்சிறு ரோகன் வைதேகியின் தோள்களில் சாய்ந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது சிறிய நிறைந்த கை அவளது சட்டையை இறுக பிடித்து கொண்டிருந்தது. அந்த உயிர் கொடுக்கும் அணைப்பை அவன் ஒருபோதும் விட்டுவிட விரும்பாதது போல. வைதேகி குழந்தையின் அமைதியான முகத்தை பார்த்தாள். அவள் இழந்த மகனின் வலியுடன் வேறு ஒரு குழந்தைக்குமான தூய்மையான அன்பு அவளது இதயத்தில் முதல் முறையாக பொங்கி வழிந்தது. நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய் என் குழந்தையே என்று குழந்தை கன்னத்தில் வழிந்த அவளது கண்ணீர் துளியை துடைத்தவாறே அவள் முணுமுணுத்தாள். அப்போது நடைபாதையில் காலடி சத்தம் கேட்டது. அவை பாரம் கூடிய மெதுவானவை மற்றும் ஒவ்வொரு அடியும் முந்தையதை விட நெருங்கி வந்து கொண்டிருந்தது. வைதேகி பயந்து போய் அவளது சுவாசம் நின்றுவிட்டது. அவள் நடுங்கியவாறு கதவை பார்த்தாள். அது சத்தம் போட்டுக்கொண்டு திறந்தது. விக்ரம் வாசலில் அசைவற்று நின்றிருந்தார். அவரது பார்வை வைதேகி மற்றும் தன் மகன் மீது பட்டபோது அவரது கண்கள் விரிந்தன. வைதேகியின் கைகளில் ரோகன் அமைதியாக அவளது தோளில் சாய்ந்து உறங்கி கொண்டிருந்தான். ஜன்னல் வழியாக வந்த ஒளி இருவரின் முகத்திலும் ஒரு தெய்வீக காட்சியை உருவாக்கியது. ஒரு நீண்ட கணம் விக்ரம் அசையவில்லை. அவருக்குள் இருந்த தந்தை தன் மகனின் அமைதியிலிருந்து கிடைத்த ஆறுதலை உணர்ந்தார். அதே சமயம் அவருக்குள் இருந்த கோடீஸ்வரர் இந்த காட்சியை கண்டு அளவில்லாத கோபத்தால் நிரம்பி வழிந்தார். அறையில் அமைதி இன்னும் ஆழமானது. பிறகு அவரது குரல் வந்தது. அவர் கோபமாக, "நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?" என்றார். வைதேகி திடுக்கிட்டு மூச்சு விட்டாள். அவள் குழந்தையை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவளது முகம் வெளிரி போனது. "மன்னிக்கவும் ஐயா, நான் விளக்க முடியும்" என்று அவள் தடுமாறினாள். அவளது கண்களில் மீண்டும் கண்ணீர் நிரம்பியது. விக்ரம் ஒரு அடி முன்னோக்கி நகர்ந்தார். "ஐயா, பாட்டில் பால் கெட்டு போயிருந்தது. அவனுக்கு கடும் காய்ச்சல் இருந்தது. என்னால் அவன் இறப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. நான் இப்பதான் என் குழந்தையை இழந்தேன். இன்னொரு குழந்தை இப்படி துடிப்பதை பார்த்து என்னால் விட்டுவிட்டு போக முடியவில்லை" என்றாள். விக்ரமனின் தாடை இறுகியது. அவருக்குள் நன்றி உணர்வுக்கும் அவமானத்திற்கும் இடையே ஒரு கொடுமையான உள் சண்டை நடந்து கொண்டிருந்தது. வைதேகி தன் மகனின் உயிரை காப்பாற்றினாள் என்று அவரது இதயம் அறிந்திருந்தது. ஆனால் அவரது அழிக்க முடியாத அகங்காரம், செல்வம், சக்தி மற்றும் சமூக அந்தஸ்துக்கான விதிகள் அவரது உணர்வுகளை விட சத்தமாக கத்தின. அவர் கடுமையான மற்றும் நடுங்கும் குரலில், "நீ என்னை அழைத்திருக்க வேண்டும். என் உத்தரவுக்காக நீ காத்திருக்க வேண்டும். இது என் பங்களா" என்றார். "காத்திருக்கவா?" வைதேகி அழத் தொடங்கினாள். "ஐயா, நான் காத்திருந்தால் உங்கள் மகன் இப்போது சுவாசித்து கொண்டிருக்க மாட்டான். அவனுக்கு பசியிலிருந்து வயிறு நிறைய பால் தேவைப்பட்டது, உத்தரவுகளிலிருந்து அல்ல." விக்ரமனின் பேச்சு திடீரென பனிக்கட்டு போல குளிரானது. "நீ கீழே போகலாம். நான் மருத்துவரை அழைக்கிறேன்" என்றார். வைதேகி பரிதாபத்துடன் கெஞ்சினாள். "தயவு செய்து ஐயா, அவன் இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை ஓய்வு எடுக்க விடுங்கள்" என்றாள். விக்ரம் கருணை காட்டவில்லை. "சொன்னதை செய், போ வைதேகி" என்றார். வைதேகி கனத்த மனதுடன் ரோகனை தொட்டிலில் படுக்க வைத்தாள். பிறகு அவள் திரும்பி அறையை விட்டு வெளியேறினாள். அடுத்த நாள் காலையில் வைதேகி விக்ரமனின் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டாள். விக்ரம் சொன்னார், "வைதேகி, நீ என் மகனிடம் கருணையுடன் இருந்திருக்கிறாய். நான் உனக்கு நன்றியுடையவன். இதற்காக நான் உனக்கு 1 மாத கூடுதல் சம்பளம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் நடந்ததை சாதாரணமாக விட்டுவிட முடியாது. மக்கள் என்ன சொல்வார்கள்? இது எனது மதிப்பிற்கு எதிராக செல்லும் என்று எனக்கு தெரியும். எனது செல்வம், எனது சக்தி மற்றும் எனது குடும்பத்தின் அவப்பெயர். இந்த கேவலத்திலிருந்து என் மகனை காப்பாற்ற வேண்டும்." வைதேகியின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. "நான் ஒரு ஆபத்து என்று நினைக்கிறீர்களா?" என்றாள் வைதேகி. "இல்லை" என்று விக்ரம் தொலைதூரம் பார்த்தபடி பதிலளித்தார். "ஆனால் இந்த நிலைமை என் சமூக வட்டாரத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது. நீ வேலையிலிருந்து நீக்கப்படுகிறாய் இப்போதே" என்றார். "தயவு செய்து ஐயா, உங்களுக்கு வேறு யாராவது கிடைக்கும் வரை என்னை இருக்க விடுங்கள். நான் இல்லாமல் உங்கள் மகன் அவன் பலவீனமாகி விடுவான். அவனுக்கு ஒரு தாயின் அன்பு தேவை" என்றாள். ஆனால் விக்ரமனின் மனம் ஏற்கனவே சமூக அழுத்தம் மற்றும் அவரது அகங்காரத்தின் சுவர்களுக்குள் சிறைபிடிக்கப்பட்டிருந்தது. "என்னை மன்னித்து விடு வைதேகி, நீ போக வேண்டும்." வைதேகியின் கால்கள் பலவீனமடைந்தன. கடைசியாக ஒரு முறை அவனிடம், "விடைபெற மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்கள்" என்றாள். விக்ரம் முகத்தை திருப்பிக் கொண்டார். "இல்லை, நீ அப்படி செய்யாமல் இருப்பது நல்லது. அவன் காலப்போக்கில் மறந்து விடுவான்" என்றார்.
அவளது இதயம் அமைதியில் உடைந்தது. அவள் கடைசியாக விக்ரமை பார்த்தாள். அவளது குரலில் இப்போது எந்த வேண்டுகோளும் இல்லை, ஒரு கடுமையான உண்மை மட்டுமே இருந்தது. அவன் மறக்க மாட்டான் ஐயா. பெரியவர்கள் அப்படி செய்ய மறுக்கும்போது கூட குழந்தைகள் அன்பை நினைவில் வைத்திருப்பார்கள். வைதேகி சென்ற பிறகு விக்ரமனின் கம்பீரம் மீண்டும் ஒரு குளிர்ச்சியான வெற்று கூண்டாக மாறியது. பங்களாவின் பளபளப்பான தரைகளும் உயரமான கூரைகளும் ஒவ்வொரு மூலையிலும் பரவியிருந்த அளவில்லாத சோகத்தையும் அமைதியையும் இன்னும் அதிகப்படுத்தின. விக்ரம் உடனடியாக 2 அனுபவம் வாய்ந்த செவிலியர்களை வேலைக்கு அமர்த்தினார். ஒருவர் கடுமையான மற்றும் திறமையான திருமதி கோமதி, மற்றவர் பச்சிளம் குழந்தை பராமரிப்பில் தேர்ச்சி பெற்ற மரியா என்ற வெளிநாட்டு செவிலியர். அவரது செல்வம் ஒவ்வொரு பிரச்சனையையும் தீர்க்கும் என்று அவர் நம்பியதால் எந்த செலவையும் அவர் பொருட்படுத்தவில்லை. ஆனால் ரோஹனுக்கு இது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவன் தனது சிறிய உலகிலேயே தொலைந்து போயிருந்தான். ஒரு அறியப்படாத சோகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவன் திருமதி கோமதியின் அனுபவம் வாய்ந்த கவனிப்பையும் மரியாவின் மென்மையான தாலாட்டையும் மற்றும் மிகவும் விலையுயர்ந்த பாட்டில் பாலையும் கூட முற்றிலுமாக நிராகரித்தான். அவன் பால் குடிப்பதில்லை ஐயா என்று ஒரு நாள் மாலை திருமதி கோமதி கவலையுடன் விக்ரமிடம் அறிக்கை அளித்தார். அவரது பேச்சில் ஏமாற்றம் தெரிந்தது. அவன் ஒருமுறை மட்டுமே இழுக்கிறான், பிறகு அழ ஆரம்பித்து விடுகிறான். நேற்று முதல் அவனது எடை கொஞ்சம் குறைந்துவிட்டது என்றார். விக்ரமனின் இதயம் திடுக்கிட்டது. அவர் தனது தங்க கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தார். பிறகு மேஜையில் இருந்த ரோஹனின் புகைப்படத்தை பார்த்தார். அவரது மகன் இப்போது முன்பை போல் சத்தமாக அழுவதும் இல்லை. இப்போது அவன் வெறும் ஒரு பலவீனமான ஆழமற்ற சத்தத்தை மட்டுமே எழுப்பினான். அது அழுவதை விட ஒரு உடைந்த முணுமுணுப்பு போல் இருந்தது. அந்த ஒளி விக்ரமை உள்ளே வரை சலனப்படுத்தியது. ஏன் அவன் குடிக்க மறுக்கிறான்? விக்ரமனின் குரல் கடுமையாக இருந்தது. ஆனால் அந்த கடுமை அவரது ஆழமான கவலையை மறைக்கவில்லை. திருமதி கோமதி கவனமாக, ஐயா, குழந்தைக்கு வெறும் ஊட்டச்சத்து மட்டும் கிடைக்கவில்லை, அதற்கு ஆறுதல் தேவை. எங்களுக்கு கொடுக்க முடியாத ஏதோ ஒன்று அதற்கு தேவை. ஒருவரின் வாசனை, ஒருவரின் அன்பு அதற்கு தேவை. ஒருவேளை முன்பு அதற்கு கிடைத்தது என்று சொன்னார். அந்த பெயர் முழுமையடையவில்லை. ஆனால் அந்த பெயர் வைதேகி. விக்ரமனின் மனதில் மின்னல் போல பதிந்தது. விக்ரம் கண்களை மூடிக்கொண்டார். அவருக்கு அந்த காட்சி நினைவுக்கு வந்தது. உடைந்த இதயத்துடன் தன் மகனை தன்னோடு அணைத்திருந்த வைதேகி. அவளது முகத்தில் வலி இருந்தது. ஆனால் கண்களில் அவர் வாழ்வில் ஒருபோதும் கண்டிராத ஒரு அமைதி இருந்தது. அவர் அவளை அவமானப்படுத்தி இருந்தார், வேலையிலிருந்து நீக்கி இருந்தார், தன் மகனிடம் கடைசியாக விடை பெறக்கூட அனுமதிக்கவில்லை. இப்போது அதே அகங்காரம் ஒரு கூர்மையான முள் போல அவரது இதயத்தில் குத்தியது. அடுத்த நாள் நகரத்தின் புகழ்பெற்ற குழந்தை நல மருத்துவர் டாக்டர் விஜய் பங்களாவிற்கு வந்தார். ரோகனை தீவிரமாக பரிசோதித்தார். அவர் கீழே வந்தபோது விக்ரம் காத்திருந்தார். அவரது கைகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. டாக்டர், அவன் சரியாக இருக்கிறானா? அவனுக்கு ஏதாவது கடுமையான நோய் இருக்கிறதா என்று கேட்டார். டாக்டர் விஜய் தன் கண்ணாடியை கழற்றி ஆழமாக மூச்சு விட்டார். மிஸ்டர் விக்ரம், உடலளவில் ஆம், அவன் சரியாக இருக்கிறான். ஆனால் உணர்ச்சி ரீதியாக அவர் தலையை ஆட்டினார். ரோகன் வளரவில்லை, அவன் செழிக்கவில்லை. குழந்தைக்கு வெறும் ஊட்டச்சத்து மட்டும் போதாது, அதற்கு பாதுகாப்பு வேண்டும், அன்பு வேண்டும், தொடர்ச்சி வேண்டும். அவனுக்கு யாரோ ஒருவருடன் உடைந்த அந்த சிறப்பு பிணைப்பு வேண்டும். அவர் விக்ரமனின் கண்களை பார்த்தார். உங்கள் மகன் ஒருவரின் ஆழமான அக்கறைக்குரியவனாக இருந்தான். இப்போது அவன் அந்த நபரை இழந்து விட்டான். இது தொடர்ந்தால் அவன் நோய்வாய்ப்பட்டு விடுவான். நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அதுவும் சீக்கிரம் என்றார். விக்ரமனின் முழு நம்பிக்கையும் உடைந்து விட்டது. அவரது செல்வம், அவரது சக்தி எல்லாம் பயனற்றவையாகிவிட்டன. அவரால் தன் மகனின் மிகவும் சாதாரணமான மனித தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியவில்லை. அவர் வைதேகியை மட்டுமல்ல, தன் மகனின் ஒரே உயிர் நாடியையும் வெட்டிவிட்டார் என்பதை அவர் உணர்ந்தார். அன்று இரவு விக்ரம் அமைதியாக ரோகனின் தொட்டில் அருகில் சென்றார். குழந்தை விழித்திருந்தது. அதன் கண்கள் திறந்திருந்தன. ஆனால் அவற்றில் ஒளி இல்லை. விக்ரம் அவனை தொடுவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் குழந்தை திடுக்கிட்டு விலகியது. தயவு செய்து என் குழந்தையே. விக்ரமனின் குரல் கிட்டத்தட்ட ஒரு பிரார்த்தனை போல இருந்தது. நான் தவறு செய்தேன் என்று எனக்கு தெரியும்.
நான் அவளை தேடி கண்டுபிடிப்பேன். அதே இரவு விக்ரம் தன் தலைமை காவலாளி ராஜேஷை அழைத்தார். அவரது குரல் உறுதியாக ஆனால் உடைந்திருந்தது. ராஜேஷ், நாம் வைதேகியை கண்டுபிடிக்க வேண்டும். அவள் இங்கே சுத்தம் செய்யும் வேலை செய்தாள். அவளை தேடி கண்டுபிடி மற்றும் எந்த விலை கொடுத்தாவது அவளை திரும்ப கொண்டு வா. இது என் மகனுக்கு மிகவும் முக்கியம். முதல் முறையாக விக்ரம் தனது அகங்காரத்தின் முன் தலை குனிந்தார். இப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இருந்தது. ஒரு உடைந்த தாயிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தது. எந்த குழந்தையை காப்பாற்றினாலோ அந்த குழந்தைக்காகவே அவர் அவளது மனதை உடைத்திருந்தார். இப்போது வைதேகியை தேடும் பணி தொடங்கியது. ராஜேஷ் விக்ரமனின் மிகவும் நம்பகமான பாதுகாப்பு தலைவரும் உதவியாளரும் ஆவார். அவர் தனது வேகம் மற்றும் துல்லியமான தொழில் முறைக்காக அறியப்பட்டவர். அவருக்கு வைதேகியை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கவில்லை. பங்களாவிலிருந்து வெகு தொலைவில் சென்னையின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு சிறிய பழுதடைந்த கிராமத்தில் வைதேகி வாழ்ந்து வந்தாள். அந்த காட்சியில் தூசி இருந்தது. வீடுகளில் வறுமை இருந்தது. மக்களின் வாழ்க்கையில் போராட்டத்தின் அமைதி பரவி இருந்தது. இது விக்ரமனின் பிரம்மாண்டத்திற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. வைதேகி தனது பழைய வீட்டின் சின்ன முன் தாழ்வாரத்தில் அமர்ந்திருந்தாள். அவளது கைகளில் முழுமையாக நெய்யப்படாத ஒரு கம்பளி துணி இருந்தது. அதை அவள் ரோகனுக்காக அமைதியாக நெய்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தின் சோர்வும் கண்களின் வலியும் அவளது கடந்த கால வாழ்க்கையின் கதையை சொல்லிக் கொண்டிருந்தன. 2 வருடங்களுக்கு முன்பு அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். ஆனால் அதே இரவில் அவனை இழக்கவும் செய்தாள். இதனை விட பெரிய சோகம் என்னவென்றால், டாக்டர் அவளிடம் இனிமேல் ஒருபோதும் தாயாக முடியாது என்ற கசப்பான உண்மையை சொன்னதுதான். இந்த மலட்டுத்தன்மை காரணமாக அவளது மாமியார் வீட்டினர் அவளை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டனர். அவளது உலகம் இப்போது அவளது வயதான மற்றும் நோயுற்ற பெற்றோருடன் மட்டுமே சுருங்கிவிட்டது. மேலும் ரோகன் எந்த குழந்தைக்கு அவள் தனது வாசனை, தனது இதய துடிப்பு மற்றும் தனது தாய்ப்பாசத்தை கொடுத்தாலோ அந்த குழந்தை விடைபெறாமல் அவளிடமிருந்து பறிக்கப்பட்டது. இந்த காயம் அவளது பழைய ஆழமான காயங்களை மீண்டும் புதுப்பித்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் ராஜேஷின் கருப்பு கார் கிராமத்தின் கலங்கலான சாலையில் தூசியை பறக்கவிட்டவாறு அவளது வீட்டின் முன் நின்றது. கிராம மக்கள் எச்சரிக்கையாகி வெளியே வந்தனர். ராஜேஷ் மெதுவாக கதவை தட்டினார். ராஜேஷை வைதேகி பார்த்தாள். ஆனால் முகத்தில் ஒரு வித்தியாசமான கசப்பு இருந்தது. மன்னிக்கவும், நான் இப்போது எந்த வேலைக்காரியாகவும் வேலை செய்வதில்லை. நான் வேலையை பற்றி பேசவில்லை என்று ராஜேஷ் சொன்னார். அவரது வார்த்தைகளில் ஆழமான தீவிரத்தன்மை இருந்தது. இது ரோகனை பற்றியது. இந்த பெயரை கேட்டதும் வைதேகியின் விரல்கள் நடுங்கின. கம்பளி துணி தரையில் விழுந்தது. அவனுக்கு என்ன ஆச்சு? அவளது குரல் உடைந்தது. அவன் நன்றாக இருக்கிறானா? ராஜேஷ் பதிலளிப்பதற்கு முன்பே வாசலில் மற்றொரு நிழல் தோன்றியது. அது விக்ரம், நாட்டின் பிரபலமான தொழிலதிபர், பில்லியன் கணக்கான சொத்துகளுக்கு உரிமையாளர். இன்று அவர் ஒரு அரசன் போல் அல்லாமல் ஒரு உடைந்த அப்பா போல காணப்பட்டார். சோர்வான உடைகள், களைந்த முடி, உட்புறம் சென்ற கண்கள், இரவு தூக்கத்தை விற்றுவிட்டது போல. வைதேகியின் முகத்தில் கோபமும் வேதனையும் திரும்பியது. நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள்? அவளது குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. நீங்கள் என்னை வெளியேற்றினீர்கள், அவமானப்படுத்தினீர்கள். நான் உங்கள் மகனுக்கு ஆபத்து என்று சொன்னீர்கள். விக்ரம் தலை குனிந்தார். அவரது குரல் கனமாக ஆனது. ஆமாம், நான் ஒரு மிகப்பெரிய தவறு செய்தேன். நான் மக்களின் பழி சொற்களுக்கு பயந்து விட்டேன். எனது மதிப்பு, எனது பாரம்பரியம், எனது பிம்பம், இவை எல்லாவற்றின் பின்னாலும் என் மகனின் உண்மையான தேவையை குறித்து நான் புரிந்து கொள்ளவில்லை. அவர் நிறுத்திவிட்டு சொன்னார். ரோகன் சாப்பிட மறுக்கிறான். பாட்டில் பால் குடிக்கவில்லை. எந்த செவிலியரையும் ஏற்கவில்லை. இப்போது அவன் அழுவதும் கூட இல்லை. ஒரு மெதுவான பலவீனமான சத்தத்தை மட்டுமே எழுப்புகிறான். இப்படியே இருந்தால் அவன் நோய்வாய்ப்பட்டு விடுவான் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். வைதேகியின் கண்கள் நிரம்பின. அவன் உன்னை அழைக்கிறான் வைதேகி. விக்ரமனின் குரல் உடைந்து விட்டது. அவனுக்கு உன் வாசனை வேண்டும், உன் அன்பு வேண்டும். எந்த பிணைப்பினால் அவன் மீண்டும் உயிர் பெற்றானோ அதுவே அவனுக்கு வேண்டும். நீ இல்லாமல் அவன் மீண்டும் உடைந்து போகிறான். விக்ரம் மெதுவாக சொன்னார். இது வேலையை பற்றியதல்ல, இது ஒரு வாழ்க்கையை பற்றியது. தயவு செய்து நீ அவனை இறக்க விடுவாயா என்றார். இந்த கேள்வி வைதேகியின் இதயத்தை பிளந்தது. அவளுக்கு முன்னால் அவளது இறந்த மகனின் நினைவும் ரோகனின் தாய் இல்லாமல் தவிக்கும் உருவமும் இருந்தது. அவளது குழந்தை அவளிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஆனால் அவள் மற்றொரு குழந்தையை இப்படி ஆதரவின்றி விட்டுவிட முடியாது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. மெதுவாக நடுங்கும் உதடுகளிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்தன. நான் வருகிறேன்.
விக்ரம் ஆறுதலாக ஒரு நீண்ட மூச்சு விட்டார். அவரது கண்களில் நன்றியுணர்வும் அதனினும் ஆழமான குற்ற உணர்வும் இருந்தது. வைதேகி தனது சிறிய மூட்டையை எடுத்தாள். சில உடைகள், ஒரு படம் மற்றும் அந்த முழுமையாக நெய்யப்படாத கம்பளி துணி. பங்களாவை நோக்கிய அவளது திரும்புதல் வெறும் வேலைக்கு திரும்புவது அல்ல, அது ஒரு தாயின் இதயத்தின் அழைப்பு. அது அகங்காரத்தையும் செல்வத்தையும் வென்ற ஒரு கருணை. வைதேகியின் வருகை விக்ரமுக்கு வெறும் ஒரு சம்பவம் அல்ல, அது அந்த வீட்டின் ஆத்மாவின் மறுபிறப்பு. பங்களாவின் அதே பளபளப்பான சலவைக்கல் தரை, உயரமான சுவர்கள் மற்றும் விலையுயர்ந்த விளக்குகள் அனைத்தும் இருந்தன. ஆனால் இப்போதைய சூழல் அன்பு மற்றும் நிம்மதியின் வெப்பத்தால் நிரம்பி இருந்தது. அவள் இப்போது வெறும் வேலைக்காரி அல்ல, அவள் சிறிய ரோகனின் பாதுகாவலர். அவனது வாசனை, அவனது பாசம் மற்றும் அவனது உயிர் நாடியாக இருந்தாள். வைதேகி திரும்பிய முதல் நொடியில் ரோகனை தன் கைகளில் அணைத்தபோது அறையில் காற்று நின்றுவிட்டது போல் இருந்தது. ரோகனின் மூடியிருந்த கண்கள் திறந்தன. அவனது சிறிய முகம் பிரகாசித்தது. மேலும் அவன் உடனடியாக வைதேகியின் பழக்கப்பட்ட வாசனையை அடையாளம் கண்டான். பிறகு பல நாட்களுக்கு பிறகு அவன் முதல் முறையாக அழாமல் அமைதியாக பாட்டிலில் பால் குடிக்க ஆரம்பித்தான். வாசலில் நின்றிருந்த விக்ரமனின் கண்கள் நிறைந்தன. இது இசையாக இருந்தது. அவர் தனது செல்வத்தின் மற்றும் அகங்காரத்தின் அமைதியில் இழந்திருந்த வாழ்க்கையின் இசை. வைதேகி ரோகனின் அறையை முற்றிலுமாக மாற்றினாள். இப்போது அங்கே குளிர்ச்சியான, விலையுயர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட பொம்மைகள் இல்லை. அதற்கு பதிலாக வண்ணமயமான இந்திய துணிகளால் செய்யப்பட்ட பொம்மைகள், பாட்டி காலத்து கிளுகிழுப்பைகள் மற்றும் மெதுவான இனிமையான நாட்டுப்புற பாடல்கள் இருந்தன. சில நாட்களிலேயே ரோகனின் முகத்தில் புன்னகை திரும்பியது. அவன் கலகலவென சிரித்து கூக்கூ சத்தம் எழுப்ப ஆரம்பித்தான். அவனது மணிக்கட்டுகளில் மீண்டும் சக்தி வந்தது. விக்ரம் இப்போது தினமும் சீக்கிரம் வீடு திரும்ப ஆரம்பித்தார். அலுவலகத்தில் அவரது வேலைப்பளு குறைந்திருந்தது. ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. ரோகனை அன்புடன் விளையாட வைக்கும் வைதேகியை அவர் மணிக்கணக்கில் பார்த்து கொண்டிருந்தார். அவள் எப்படி அவனிடம் பேசுவது, அவனை சிரிக்க வைப்பது மற்றும் சில சமயங்களில் ஒரு கவிதையின் தாளத்திற்கு அவனை ஆட்டுவது ஆகியவற்றை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் விக்ரம் கேட்டார். வைதேகி மெதுவாக ரோகனின் காதில் பேசி கொண்டிருந்தாள். என் ராஜா, பார், உன் அப்பாவும் மீண்டும் சிரிக்க கற்றுக்கொள்வார். இந்த கருத்து விக்ரமனின் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. மேலும் அவர் தனது இழந்த மகிழ்ச்சியை உணர்ந்தார். ஒரு இரவு தைரியத்தை வரவழைத்து விக்ரம் வைதேகியின் அருகில் வந்தார். வைதேகி என்று அவர் கலங்கிய குரலில் சொன்னார். என் மகன், அவன் மிகவும் நன்றாக இருக்கிறான். இது எல்லாமே உன்னால்தான், நன்றி என்றார். வைதேகி ரோகனை அன்புடன் பார்த்து கொண்டே, நன்றி சொல்லாதீர்கள் ஐயா, இது எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி. இந்த குழந்தை என் இதயத்தின் ஒரு பகுதி என்றாள். அந்த வார்த்தைகள் விக்ரமை உள்ளுக்குள் உலுக்கின. மெதுவாக வைதேகி விக்ரமுக்கு ரோகனுடன் நேரம் செலவிட கற்றுக் கொடுத்தாள். அன்பு கொடுப்பது, குழந்தையின் இதயம் இணையும் அந்த சிறிய சைகைகள் ஆகியவற்றை அவள் விக்ரமுக்கு கற்றுக் கொடுத்தாள். அதே செயல்பாட்டில் விக்ரமனின் உடைந்த இதயம் மெதுவாக நிறைய தொடங்கியது. முதல் முறையாக அவர் தனது காலம் சென்ற மனைவி பிரியாவின் கதையை வைதேகியிடம் சொன்னார். அவரது வார்த்தைகள் நடுங்கின. ஆனால் வைதேகியின் கண்களில் எந்த தீர்ப்பும் இல்லை. வெறும் ஒரு ஆழமான அமைதியான புரிதல் இருந்தது. வலியை அடையாளம் காணும் ஒரு பொன்னான அமைதியான மாலை. பங்களாவின் முன் தாழ்வாரத்தில் வைதேகி அமர்ந்திருந்தாள். ரோகன் அவளது மடியில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். லேசான காற்றில் அவளது கூந்தல் அசைந்தது. விக்ரம் அமைதியாக அருகில் வந்தார். வைதேகி, அவரது குரல் ஒரு முணுமுணுப்பு போல இருந்தது. நீ இந்த குடியிருப்பை காப்பாற்றி விட்டாய், நீ என்னை காப்பாற்றி விட்டாய் என்றார். வைதேகி மேலே பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு தாயின் அமைதி இருந்தது. ஐயா, நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் காப்பாற்றுகிறோம். இதுதான் வாழ்க்கையின் பெயர். விக்ரம் மெதுவாக அவள் அருகில் முழங்காலிட்டு உட்கார்ந்தார். அவரது முகம் முதல் முறையாக உண்மையான புன்னகையால் நிரம்பி இருந்தது. வைதேகி, அவரது குரல் விம்மியது. நான் என் வாழ்க்கையை செல்வம் மற்றும் அகங்காரத்தில் கழித்தேன். ஆனால் அன்பே மிகப்பெரிய செல்வம் என்று நீ எனக்கு கற்றுக் கொடுத்தாய். ரோகன் உன்னை தன் தாயாக ஏற்றுக்கொண்டுள்ளான். என் இதயம் உன்னை என் வாழ்க்கை துணையாக. அவர் தொடர்ந்து சொன்னார். என் உடைந்த இதயத்திற்கு நீ ஆதரவளிப்பாயா? நீ ரோகனுக்கு தாயாகவும் எனக்கு மனைவியாகவும் ஆவாயா என்று கேட்டார். வைதேகியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இந்த முறை வலியால் அல்ல, மகிழ்ச்சியால். அவள் ரோகனின் முகத்தை பார்த்தாள். விக்ரமனின் நம்பிக்கை நிறைந்த கண்களை பார்த்தாள்.
மெதுவாக சொன்னாள். ஆம் ஐயா, இந்த குடியிருப்பு இப்போது என்னுடையது. சில வாரங்களுக்கு பிறகு விக்ரம் ஒரு சிறிய ஆனால் மிகவும் உணர்ச்சிகரமான விழா நடந்தது. பெரிய கூட்டமோ பளபளப்போ இல்லை. வெறும் அன்பு, ஆசீர்வாதம் மற்றும் ரோகனின் இனிமையான சிரிப்பு மட்டுமே இருந்தது. விக்ரம் வைதேகியின் கையை பிடித்து கொண்டார். இருவரும் ரோகனை மடியில் எடுத்துக்கொண்டு நடந்தனர். ஒரு வேலைக்கார பெண் இப்போது பங்களாவின் உரிமையாளராக இருந்தாள். ஆனால் மிகப்பெரிய வெற்றி அதுவல்ல. மாறாக ஒரு குழந்தைக்கு தாய் கிடைத்து விட்டாள். ஒரு தந்தைக்கு பிரியம் கிடைத்து விட்டது. ஒரு உடைந்த வீடு மீண்டும் வீடாக மாறிவிட்டது. நண்பர்களே, அன்பு எதிர்பாராத இடங்களில் நம்மை தேடி வரும் என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. உண்மையான குடும்பம் வெறும் இரத்த உறவுகளால் மட்டும் உருவாவதில்லை. மாறாக கருணை, மன்னிப்பு மற்றும் மற்றவர்களிடம் நன்மைகளை பார்க்க துணிவது ஆகியவற்றால் உருவாகிறது. கதை நன்றாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். இது போன்ற மேலும் இதயத்தை தொடும் கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.